சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்கா, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். இதுக்கு மேல விட்டா குழந்தையும் கஷ்டப்படுத்த துணிஞ்சிருவா. இவ நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வரட்டும், அப்பதான் மனுஷங்களோட அருமை, உறவுகளோட அருமை அவளுக்கு நல்லா புரியும். போயிட்டு வரட்டும். அம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? எங்க அப்பாவுக்கு நன்றி இல்லைன்னு தானே? இவ்வளவு நாள் நாங்க இதை செய்யாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த நன்றி தான். ஆனா இனிமே இந்த குடும்பத்துல இருந்து ஒரு உயிரை கூட எங்களால இழக்க முடியாது. புரியுதுல்ல? நீ போயிட்டு வசங்கவே. தனியா நிறைய டைம் கிடைக்கும். தனியா இருக்கும் போதுதான் நீ செஞ்ச தப்பே உனக்கு புரியும். திரும்பி வர்றப்பாவது திருந்தி வரப்பாரு. சங்கவி, ஸ்டாப் இட். அம்மாடி, உனக்கு புத்தி பசிக்கிடுச்சம்மா. அப்பா அம்மா அப்பா கூட வந்துடுறா. என்ன ஆச்சுடி? பாத்தீங்களப்பா, ஆதிய பாத்தீங்களப்பா? என்ன அவன் ஜெயிலுக்கு அனுப்ப போறானா? ஐயோ, பயமா இருக்கே. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடாத, நான் இந்த பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறான்ப்பா. என்னை விட்டுருன்னு கெஞ்சுவேன்னு நினைக்கிறான். அவனுக்கு என்னை பத்தி தெரியலப்பா. யாருப்பா அவன்? நான் லவ் பண்ண, என்ன லவ் பண்ண ஆதிப்பா. இப்ப கூட நான் அவனை உண்மையா லவ் பண்றேன். அவனை மட்டும்தான் லவ் பண்றேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னு சொல்றான். அங்க போனா எனக்கு புத்தி வந்துருமா? நான் தெரிந்துடுவேனா? அவனை லவ் பண்ணதுதான் நான் பண்ண தப்பா? அவன் தானே என்ன விட்டான், அவன் தானே தப்பு பண்ணான். அத அவன் தனியா உட்கார்ந்து யோசிக்கலையப்பா. நான் ஆதிய லவ் தானப்பா பண்ண. அதுக்கு போலீஸா செய்யலாம். இல்ல, நான் ஜெயிலுக்கு போகணும். இல்ல, என்ன நியாயம் ஆதி? வண்டியில இருங்கம்மா. நான் டாக்டர் அரவிந்த். as a டாக்டர் சொல்றேன், இப்போ அவங்க இருக்கிற கண்டிஷன்ல அவங்கள அரெஸ்ட் பண்றது சரி கிடையாது. என்ன சொல்றீங்க டாக்டர்? இவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப அப்நார்மலா தெரியுது. இப்போ இவங்களுக்கு தேவை மெடிக்கல் அப்சர்வேஷன் தான். அரெஸ்ட் பண்ண வேண்டாமே. ஆதி, இந்த தடவை மட்டும் அவளை விட்டுட. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ப்ளீஸ் வேண்டாம். ராதா ஆண்டி, சங்கவிய கூப்பிட்டுக்கிட்டு பத்திரமா போயிடுங்க. நான் கேஸ வாபஸ் வாங்க சொல்லிடுறேன். எனக்கு நீ ரெக்கமெண்ட் பண்றியா? உன்னோட ரெக்கமெண்டேஷன்ல நான் வாழணுமா? எனக்காக நீ ஆதி கிட்ட பேசுற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? அவ என்னோட ஆதி. நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ.